என்னுயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது. மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே. புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என்னுயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என்னாருயிர் நண்பன் நீ. ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான். மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான். ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான். மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான். பாபா உந்தன் ஞானம் என்னை தூய்மையாக்கியதே. தூய்மை சக்தி என்னை தேவதையாய் மாற்றியதே. பஞ்ச விகாரங்கள் அழியட்டுமே. தெய்வீக குணங்கள் மலரட்டுமே. என்னுயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என்னுயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என்னாருயிர் நண்பன் நீ. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே. அழகிலும் அழகே அவர் ஜோதி ஸ்வரூபமே.
जगा लो होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। சாந்தி. ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கிறதா? முரளி தேதி 5/12/2025. बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे, यह पतित दुनिया एक पुराना गांव है। यह तुम्हारे रहने लायक नहीं। तुम्हें अब नई पावन दुनिया में चलना है. இனிமையான குழந்தைகளே, இந்த பத்தீத்த உலகம் ஒரு பழைய கிராமம். இது நீங்கள் வசிப்பதற்கு லாயக்கானது அல்ல. நீங்கள் இப்பொழுது புதிய பாவனமான உலகத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: बाप अपने बच्चों को उन्नति की कौन सी एक युक्ति बताते हैं? பாபா தன்னுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு யுக்தியை சொல்கின்றார்? பதில்: बच्चे, तुम आज्ञाकारी बन बाप दादा की मत पर चलते रहो. குழந்தைகளே, நீங்கள் ஆக்ஞாகாரி ஆகி, அதாவது கட்டளைப்படி நடப்பவர் ஆகி, பாப் தாதாவின் வழிப்படி நடந்து கொண்டே இருங்கள். बाप दादा दोनों इकट्ठे हैं, इसलिए अगर इनके कहने से कुछ नुकसान भी हुआ तो भी रिस्पॉन्सिबल बाप है, सब ठीक कर देगा. பாப் தாதா இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். ஆகையினால் ஒருவேளை இவர் சொல்வதில் ஏதாவது நஷ்டமே ஏற்பட்டாலும் கூட பொறுப்பாளர் பாபா அனைத்தையும் சரி செய்து விடுவார். तुम अपनी मत नहीं चलाओ, शिव बाबा की मत समझकर चलते रहो तो बहुत उन्नति होगी. நீங்கள் தன்னுடைய வழியை பயன்படுத்தாதீர்கள், சிவபாபாவின் வழி என்று புரிந்து கொண்டு நடந்து கொண்டே இருங்கள். அப்பொழுது மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும்.
ओम शांति। पहले पहले मुख्य बात रूहानी बच्चों को रूहानी बाप समझाते हैं कि अपने को आत्मा निक्षेप कर बैठो और बाप को याद करो तो तुम्हारे सब दुख दूर हो जाएंगे। முதல் முதல் முக்கியமான விஷயம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக முதல் முக்கியமான விஷயம் பாபா என்ன புரிய வைக்கிறாங்க? ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க? கொஞ்ச நாளாக, ஒரு மாசமாகன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லைனில் பாபா இதை தான் புரிய வைக்கிறாங்க ரெகுலராக. என்ன சொல்கிறாங்க பாபா? தன்னை ஆத்மா என உறுதி செய்து கொண்டு அமருங்கள், மேலும் பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய அனைத்து துக்கமும் தூரமாகிவிடும். वो लोग आशीर्वाद करते हैं ना, यह बाप भी कहते हैं बच्चों तुम्हारे सब दुख दूर हो जाएंगे. உலகத்தில் மக்கள் ஆசீர்வாதம் செய்வாங்க இல்லையா? அதே போல் இந்த பாபாவை சொல்கிறாங்க, குழந்தைகளே உங்களுடைய அனைத்து துக்கமும் தூரமாகிவிடும், அப்படின்னா விலகிவிடும். சிர்ஃப் அப்பனேக்கோ ஆத்மா சமஜ் பாப்கோ யாது கரோ. ஆனால் எல்லா துக்கமும் தூரமாகிறதுக்கான விதி என்ன? தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் எல்லா துக்கமும் தூரமாயிடும்னு சொல்கிறாங்க பாபா. எஹ்தோ அதி சஹஜே. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அப்பாவை நினைவு செய்வது ரொம்ப சகஜமானது. यह है भारत का प्राचीन सहज राजयोग. प्राचीन का भी टाइम तो चाहिए ना, लॉन्ग भी कितना. இது பாரதத்தினுடைய பழமையான சகஜமான ராஜயோகம். பழமையான அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காலம் வேணும் இல்லையா? லாங் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, முன்பொரு காலத்தில் முன்னொரு காலத்தில்னு சொல்லுவோம். அப்போ கூட எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு தெரியணும் இல்லையா? பாப் समझाते हैं पूरे 5000 वर्ष पहले यह राजयोग सिखाया था. यह बाप बिगर कोई समझा नहीं सकते और बच्चों बिगर कोई समझ न सके. பாபா புரிய வைக்கிறாங்க, முழுமையான 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தாங்க பாபா. இதை பாபாவல்லாமல் யாராலையும் புரிய வைக்கவும் முடியாது, மேலும் குழந்தைகள் அல்லாமல் வேற யாராலையும் இது புரிஞ்சுக்கவும் முடியாது. गायन भी है आत्माएं बच्चे और परमात्मा बाप अलग रहे बहुकाल. बाप ही कहते हैं तुम सीढ़ी उतरते उतरते पतित बन पड़े हो. ஆத்மாக்கள் குழந்தைகளும் பரமாத்மா தந்தையும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தார்கள் அப்படின்னு பாடப்படுகிறது. பாபா தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி இறங்கி பத்தீத்தமாக ஆகிடுறீங்க. ஸ்மிருதி ஆயி இந்த இப்போ ஞாபகம் வந்துருச்சு. सब चिल्लाते हैं पतित पावन, कलयुग में पतिती होते हैं, सत्य में होते हैं पावन. वह है ही पावन दुनिया, यह पुरानी दुनिया तुम புராணி பத்தித் துனியா ரேனே லாயக் நஹி ஹே. எல்லாரும் கூச்சலிடுறாங்க, ஹே பத்தீத்த பாவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கூக்குரலிடுறாங்க? ஏன்னா கலியுகத்தில் பத்தீத்தமாக இருக்கிறாங்க, சத்தியத்தில் எல்லாரும் பாவனமாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அந்த உலகமே பாவனமான உலகம், இது பழைய பத்தீத்தமான உலகம், இது நீங்கள் வசிப்பதற்கு லாயக்கானது அல்ல. பரந்து ஆனால் என்ன, நம்ம வசிக்கிறதுக்கு லாயக்கானது இல்லை. ஆனால் என்ன, மாயா காபி பிரபாவ் கொய் கம் நஹி ஹே. இந்த மாயாவின் பிரபாவம் இருக்குது இல்லையா, அதுவும் ஒன்று குறைஞ்சதில்லை. யஹான் தேக்கோ தோ 125 मंजिल के बड़े बड़े मकान बनाते रहते हैं, इनको माया का पंप कहा जाता है. இங்கே பாருங்க, 100 மாடி கட்டடம், 125 மாடி கட்டடம், பெருசாக கட்டடங்கள் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதை மாயாவின் பகட்டு என்று சொல்லப்படுகிறது. माया का जलवा ऐसा है, जो कहो स्वर्ग चलो तो कह देते हमारे लिए स्वर्ग तो यहाँ ही है. इनको माया का जलवा कहा जाता है. மாயாவினுடைய வசீகரம் அப்படி இருக்குது. யாரையாவது பார்த்து வாங்க நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க? இல்லை எங்களுக்கு இங்கே தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாயாவின் பகட்டு, மாயாவின் வசீகரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. இதுதான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதைத்தான் மாயாவின் வசீகரம் என்று சொல்லப்படுது. வசீகரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்னே புரியாது. அப்படி மாயா எல்லாரும் என்ன பண்ணி வச்சுருக்குது? எல்லாருடைய புத்தியையும் வசீகரம் பண்ணி வச்சுருக்குது. பரந்து तुम बच्चे जानते हो यह तो पुराना गांव है, इनको कहा जाता है नरक. पुरानी दुनिया सो भी रव नरक. ஆனால் குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? இது பழைய கிராமம், இது சொர்க்கம் இல்லை. இது என்ன? இது பழைய கிராமம், இதை நரகம் என்று சொல்லப்படுகிறது. பழைய உலகம், இதுவே கொடூரமான நரகம். सतयुग को कहा ही जाता है स्वर्ग, यह अक्षर तो है ना.
சத்யுகத்தை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை ஆல்ரெடி சொல்லப்படுது இல்லையா, சொர்க்கம் என்ற வார்த்தை. इनको विशियस वर्ल्ड तो सब कहेंगे, वाइसलेस वर्ल्ड तो यह स्वर्ग था, स्वर्ग को कहा ही जाता है, वाइसलेस वर्ल्ड नरक को विशियस वर्ल्ड कहा जाता है. இந்த உலகத்தை விகாரி உலகம் என்று எல்லாருமே சொல்வாங்க. நிர்விகாரி உலகம் என்பது சொர்க்கம். அதுதான் சொர்க்கம் தான் நிர்விகாரி உலகமாக இருந்தது. பாபா சொல்கிறாங்க, நிர்விகாரி உலகம் என்ற சொர்க்கத்தை தான் சொல்லப்படுகிறது, விகாரி உலகம் என்று நரகத்தை சொல்லப்படுகிறது. इतनी भी सहज बातें क्यों नहीं किसकी बुद्धि में आती है? मनुष्य कितने दुखी हैं, कितने लड़ाई झगड़े आदि होते रहते हैं. இவ்வளோ சகஜமான விஷயங்கள், இந்த விஷயங்கள் கூட யாருடைய புத்தியில் ஏன் பதிய மாட்டேங்குது? மனிதர்கள் எவ்வளோ துக்கமானவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ சண்டை சச்சரவில் வந்துட்டுருக்குறாங்க, எவ்வளோ சண்டை சச்சரவு போட்டுட்ருக்குறாங்க. दिन प्रतिदिन बॉम्ब्स आदि भी ऐसे बनाते रहते हैं जो गिरे और मनुष्य खत्म हो जाए. நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட பாம்ஸ் எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது விழுந்தது அவ்வளோதான், உடனே மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. परंतु तुच्छ बुद्धि मनुष्य समझते नहीं है कि अभी क्या होने वाला है. அப்படி உலகம் மோசமாக போயிட்டுருக்குற விகாரி உலகமாக பாம்ஸ் அப்படி தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போட்டதுமே இறந்து போயிடுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் மனிதர்கள் புத்தி அப்படி ஆகிட்டு இருக்கிறது, கீழான புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களால் என்ன புரிஞ்சுக்க முடியல, இப்போ உலகம் என்ன ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அந்தளவுக்கு புத்தியில் சக்தி இல்லாமல் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அப்படி புரியாமல் இது உலகம் முடிய போகுதுன்னு புரிஞ்சுக்காமல் இதுதான் சொர்க்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க பாபா. புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை, புத்தியில் சக்தி இல்லை. यह बातें कोई समझा नहीं सकते सिवाय बाप के क्या होने वाला है. பாபா சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுது என்பதை பாபாவை தவிர வேறு யாராலும் இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்கவே முடியாது. पुरानी दुनिया का विनाश होना है और नई दुनिया की स्थापना भी गुप्त हो रही है. பழைய உலகத்தின் விநாசமாக போகிறது, மேலும் புதிய உலகத்தின் ஸ்தாபனையும் गुप्तமாக நடந்து கொண்டிருக்கிறது. तुम बच्चों को कहा ही जाता है गुप्त वॉरियर्स. कोई समझते हैं क्या कि तुम लड़ाई कर रहे हो? குழந்தைகளாகி உங்களைத்தான் மறைமுகமான போர் வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது, குப்தமான வாரியர்ஸ். யாருக்காவது நீங்கள் யுத்தம் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு யாராவது புரிஞ்சிட்ருக்குறாங்களா என்ன? நம்மளை பார்த்தா சாதாரண சாந்தியாக இருக்கிறோம், சாந்தியை பரப்பக்கூடியவர்கள்னு தெரியும். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? குப்தமான போர் வீரர்கள். எங்கே போர் பண்ணிகிட்ருக்குறோம்? உள்ளுக்குள்ளே போர் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. தும்ஹாரி லடாய் ஹை ஹி 5 விகாரோ சே. உங்களுடைய யுத்தமே 5 விகாரங்களோடு. குப்தமான போர் வீரர்கள் யாரோட? மனிதர்களோட போர் பண்ணுறதில்லை. நாம் எங்கே போர் பண்ணுறோம்? இங்கே போர் பண்ணிகிட்ருக்குறோம். யாரோட? 5 விகாரங்களோட. சபுக்கோ கேத்தே ஹோ பவித்திர பனோ, ஏக் பாப்கே பச்சே ஹோன்னா எல்லாருக்கும் பவித்திரமாகங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு அப்பாவோட குழந்தைங்க இல்லையா. பிரஜாபிதா பிரம்மா கே பச்சே தோ சப் பாய் பஹன் ஹுயேன்னா சம்ஜானே கி படி யுக்தியாं चाहिए. ஒரு அப்பாவுக்கு குழந்தைங்க நாம் எல்லாரும், பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைங்க நாம் எல்லாரும் சகோதரன் சகோதரி இல்லையா. இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப யுக்திகள் வேணும். प्रजापिता ब्रह्मा के तो ढेर बच्चे हैं, एक तो नहीं नाम ही है प्रजापिता. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் கிடையாது. பேரே அவருக்கு என்ன? பிரஜாபிதா. பிரஜைகள்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த அத்தனை பிரஜைகளுக்கும் பிதா. लौकिक बाप को कभी प्रजापिता नहीं कहेंगे. प्रजापिता ब्रह्मा है तो उनके सब बच्चे आपस में भाई बहन ब्रह्मा कुमार कुमारियां ठहरे ना. लौकिक அப்பாவை ஒருபோதும் பிரஜாபித்தான்னு சொல்ல மாட்டோம். பிரஜாபிதா பிரம்மாவை தான் பிரஜாபித்தான்னு சொல்கிறோம். அவருக்கு எல்லா குழந்தைங்களும், அவருடைய எல்லா குழந்தைங்களும் தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி, பிரம்மா குமார் பிரம்மா குமாரி இல்லையா. परंतु समझते नहीं. ஆனால் மக்களுக்கு இது புரியறதில்லை. जैसे पत्थर बुद्धि है समझने की कोशिश भी नहीं करते. கல் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி புத்தி இருக்குதாமா. அதனால தான் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட அவங்க பண்ணுறதில்ல. प्रजापिता ब्रह्मा के बच्चे भाई बहन हो गए, विकार में तो जान न सके. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைங்க சகோதரன் சகோதரி ஆகியாச்சு, விகாரத்துக்கு போகவே முடியாது. அதனால் விகாரத்துக்கு வசமாகவே முடியாது. சகோதரன் சகோதரி. तुम्हारे बोर्ड पर भी प्रजापिता अक्षर बहुत ज़रूरी है, यह अक्षर तो ज़रूर डालना चाहिए. போர்டு இருக்கு இல்லையா நம்ம பாபா வீட்டில் வெளியே,
அந்த போர்டில் கூட பிரஜாபித்தாங்கிற வார்த்தை கண்டிப்பாக போடணும். அந்த வார்த்தை கட்டாயமாக இருக்கணும், ரொம்ப அவசியமானது. வெறும் பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் கிடையாது. என்ன பேர் நம்ம இயக்கத்தோட பேர்? பிரஜாபித்தா பிரம்மாகுமாரிகள் இல்லையா? அந்த பிரஜாபித்தாங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. सिर्फ ब्रह्मा लिखने सो इतना जोरदार नहीं होता है, तो बोर्ड में भी करेक्ट अक्षर लिख सुधारना पड़े, यह है बहुत ज़रूरी अक्षर. பாபா வெறும் பிரம்மான்னு எழுதுனா அதில் அந்த அளவுக்கு சக்தி இருக்காது. போர்டில் கூட கரெக்டான வார்த்தையை எழுதி சரி பண்ணணும் போர்டை. ஏன்னா இது ரொம்ப அவசியமான வார்த்தை. எந்த வார்த்தை ரொம்ப அவசியமான வார்த்தை? பிரஜாபித்தாங்கிற வார்த்தை ரொம்ப அவசியமான வார்த்தை. எதுக்காக பாபா அதை சொல்கிறாங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டீட்டெயிலாக. ब्रह्मा नाम तो फीमेल का भी है, नाम ही कुट गए हैं तो मेल का नाम फीमेल पर रख देते हैं, इतने नाम लाए कहाँ से? பிரம்மாங்கிற பேர் பெண்ணுக்கு கூட வைக்கிறாங்களாம். நார்த் இந்தியாவில் வைப்பாங்க போல். பிரம்மாங்கிற பேர் பெண்களுக்கு வைக்கிறாங்க. பேரே காலியாக போச்சான், இல்லையா, பேர் இல்லையா. அதனால்தான் ஆண்களுடைய பேரை பெண்களுக்கு வச்சிடுறாங்களாமா. ஏன்னா நிறைய பேர்களை எங்கேருந்து கொண்டு வருவாங்க, எங்கேருந்து கிடைக்கும் பேர்? ஏன்னா அந்த காலத்துலலாம் லிமிட்டட் பாப்புலேஷன், அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி. இன்றைக்கி கூகுளில் சர்ச் பண்ணால் புது புது பேர் என்னென்னலாமோ வித்தியாசமான பேர் வருது. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது இல்லையா? அப்போ பேரே இல்லையா. அதனால் பெண்களுக்கு கூட ஆண்களுடைய பேர் வச்சுருக்கிறாங்களாம். அதனால தான் பாபா என்ன பேரை முன்னாடி போடணும்னு சொல்கிறாராமா? பிரஜா பித்தாங்கிற வேர்டு கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க ஹே தோ சப் ட்ராமா பிளான் அனுசார், ஆனால் நடப்பது எல்லாமே நாடகத்தின் திட்டத்தின் अनुसारமாக நடக்குது. बाप का वफादार आज्ञाकारी बनना कोई मासी का घर नहीं है, बाप और दादा दोनों इकट्ठे हैं ना. பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு விசுவாசமானவராக கட்டளைப்படி நடப்பவராக ஆக வேண்டும். இது முக்கியமானது இல்லையா? பாபாவுக்கு விசுவாசமானவரா ஆக்ஞாக்காரியாக ஆகணும். ஆனால் இது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு செல்லும் விஷயம் அல்ல. பாபா தாதா பிரம்மா பாபா ரெண்டு பேர் இணைஞ்சே இருக்கிறாங்க இல்லையா? சமஜ் நஹி சக்தே ஹே யஹ் கௌன் ஹே. அவங்க பாபா பேசும்போது வந்திருக்கிறது யார், பேசுகிறது யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. தப் சிவ் பாபா கேத்தே ஹே மேரி ஆக்ஞா கோ பி சமஜ் நஹி சக்தே ஹே. அதனால தான் சிவ் பாபா சொல்கிறாங்க என்னுடைய கட்டளையை கூட குழந்தைங்களால் புரிஞ்சுக்க முடியல. उल्टा का है या सुल्टा, तुम समझो शिव बाबा कहते हैं तो रिस्पॉन्सिबल वह हो जाएगा. इनके कहने से कुछ नुकसान हुआ तो भी रिस्पॉन्सिबल वह होने से वह सब ठीक कर देगा. தெளிவாக பாபா புரிய வைக்கிறாங்க. உல்டாவாக சொன்னாலும் சரி, சுல்டாவாக சொன்னாலும் சரி, உல்டானா தவறாக சொன்னாலும் சரி, சரியாக சொன்னாலும் சரி, யார்? பாபா. பிரம்மா பாபா வாய் மூலமாக தானே எந்த டைரக்ஷன்னாலும் கிடைக்கும். சிவ பாபா பேசினாரோ பிரம்மா பாபா பேசினாங்களோ தெரியாது. ஆனால் அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? சிவபாபா சொல்கிறாங்கன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா பொறுப்பாளர் சிவபாபா ஆயிடுவாங்க. பிரம்மா பாபா சொன்ன வார்த்தையில் ஏதாவது நஷ்டமே ஏற்பட்டாலும் கூட பொறுப்பாளர் சிவபாபாவாக ஆனதுனால சிவபாபா அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. शिव बाबा का ही समझते रहो तो तुम्हारी उन्नति बहुत होगी. சிவபாபா சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன வார்த்தை பாபா வாயிலிருந்து வந்தாலும் அப்போ உங்களுக்கு முன்னேற்றம் ரொம்ப ஏற்படும். கேட்டிங்களா? பாபா வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்தாலும் சிவ பாபா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அது யாருக்கு சொல்லப்பட்டாலும் சிவபாபா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பரந்து முஷ்கில் சமஜ்தே, புரிஞ்சுக்கோங்க அப்படி. ஆனால் சொல்கிறார் பாபா, என்ன வார்த்தை வந்தாலும் பாபா வாயிலேருந்து அது சிவபாபா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க பாபா? ஆனால்னா என்ன? ஆனால் என்னாச்சு? குழந்தைங்க அப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை. कोई फिर अपनी मत पर चलते रहते हैं. சில பேர் தன்னுடைய வழிப்படி நடந்துட்டுருக்காங்க. பாபா தானே சொல்கிறார், பிரம்மா பாபா தானே, நமக்கு என்ன, சிவபாபா சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தன் வழிப்படி நடக்கிறாங்க. बाप कितना दूर से आते हैं तुम बच्चों को डायरेक्शन देने समझाने, और कोई पास तो ये स्पिरिचुअल नॉलेज है नहीं. பாபா எவ்வளோ தூரத்துலேருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக வராங்க. அப்போது எந்த வார்த்தை வந்தாலும் சிவ பாபா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாபா.
பாபா சொல்கிறாங்க, பாபா வேற யார்கிட்டையுமே இந்த ஆன்மீக ஞானம் கிடையாது. सारा दिन यह चिंतन चलना चाहिए, क्या लिखे जो मनुष्य समझे, ऐसे ऐसे सीधे अक्षर लिखने चाहिए जो मनुष्यों की दृष्टि पड़े. முழு நாள் உங்களுக்கு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கணும். என்ன சிந்தனை? மனிதர்கள் புரிஞ்சுக்கும்படியாக நான் என்ன எழுதுறது போர்டில் அப்படின்னு ஃபுல் டே சிந்தனை வந்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட தெளிவான டைரக்டான வார்த்தைகள் எழுதணும். மனிதர்களுடைய பார்வையை தானாக அங்கே போகணும். அந்த மாதிரி வார்த்தை எழுதணும். तुम ऐसा समझाओ जो कोई प्रश्न पूछने की दरकार ही न पड़े. बोलो बाप कहते हैं अपने को आत्मा समझ मुझे याद करो तो सब दुख दूर हो जाएंगे. பாபா சொல்ல, நீங்கள் அப்படி புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கணுமா? எதிரில் யார் கேட்குறாங்களோ அவங்க எதையும் கேள்வி கேட்கறதுக்கான அவசியமே அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவான வார்த்தையில் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நம்ம விசார் சாகர் மந்தன் பண்ண ஃபுல் டே சிந்தனை பண்ணணும். சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு அடுத்து பாபா சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லுங்க, பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் எல்லா துக்கமும் தூரம் ஆகிடும்னு பாபா சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு கேள்வி கிடமே இல்லை. இந்த ஒரு சென்டென்ஸில் கேள்வி கிடமே இல்லை, இல்லையா? जो अच्छी रीति याद में रहेंगे वही ऊंच पद पाएंगे. ये तो सेकंड की बात है. யார் நல்ல முறையில் பாபா நினைவில் இருப்பாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. இது ஒரு நொடிக்கான விஷயம். मनुष्य क्या क्या पूछते रहते हैं, तुम कुछ भी नहीं बताओ. बोलो जास्ती पूछो मत, पहले एक बात निश्चय करो. प्रश्नों के जास्ती जंगल में पड़ जाएंगे तो फिर निकलने का रास्ता मिलेगा नहीं. ஆனால் மனிதர்கள் என்னென்னலாம் கேட்டுட்ருக்குறாங்க. நம்ம ஞானம் புதுசாக சொல்லும்போது சில பேர் பல கேள்விகள் கேட்பாங்க. அதை சொல்கிறாங்க, பாபா என்னென்னலாம் கேட்குறாங்க, நீங்கள் எதையும் சொல்லாதீங்க. பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் நீங்கள் எதையும் சொல்லாதீங்க, சொல்லுங்கள். அதிகமாக கேட்காதீங்க, அதிகமாக கேள்வியில் போகாதீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை உறுதி செய்யுங்க, நிச்சயம் செய்யுங்க. கேள்விகளில் போகிறதுங்கிறது, அதிகமாக போகிறதுங்கிறது காட்டுக்குள்ளே போகிறது. கேள்விகளில் போனால் கேள்விகளின் காட்டுக்குள்ளே போயிட்டா பிறகு வெளியில் வர்றதுக்கான வழி கிடைக்காது. அதில் போய் குழப்பமாக சிக்கலாகிட்டு ஒரு கேள்வி வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வேறு கேள்வி அதுக்கு ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும், இல்லையா? ஸோ அவர்களுக்கு எழாத அளவுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் சிந்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாபா. जैसे फागी में मनुष्य मूंझ जाते हैं तो फिर निकल नहीं सकते हैं, यह भी ऐसे है. मनुष्य कहाँ से कहाँ माया तरफ निकल जाते हैं. इसलिए पहले सबको एक ही बात बताओ, तुम तो आत्मा हो अविनाशी. बाप भी अविनाशी है, पतित पावन है, तुम हो पतित. अब या तो घर जाना है या नई दुनिया में. பாபா அழகாக நமக்கு எப்படி சேவா பண்ணணும், என்ன சொல்லணும் என்பதை கூட பாபா நமக்கு உதாரணத்தோடு புரிய வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ கேள்விகளில் போகிறதுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க பாபா? காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது. காட்டுக்குள்ளே மாட்டினா ஈஸியாக வெளியில் வர முடியாது, இல்லையா? பாபா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், பனிமூட்டம் இருக்குல்ல, அதில் மனிதர்கள் பனிமூட்டத்துக்குள்ளே போகிறப்ப ரூட்டு தெரியாது, அதில் போய் மாட்டிக்குவாங்க. பிறகு அதிலேருந்து வெளியில் வர முடியாது, எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா. இதுவும் அது மாதிரி தான். கேள்விகளில் போனால் அடுத்தடுத்த கேள்விகள் வரும், அதில் மாட்டிக்குவாங்க. மனிதர்கள் எங்கெங்கிலோமோ மாயா பக்கம் போயிடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, பக்கா பண்ணிடுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக புரிய வச்சிடுங்க. என்ன? நீங்களோ ஆத்மா அழிவற்றவர்கள், பாபாவும் அவினாஷி அழிவற்றவர், பத்தீத்த பாவனன். நீங்கள் பத்தீத்தமாக இருக்கிறீங்க. இப்போ போனால் வீட்டுக்கு போகணும், அல்லது புது உலகத்துக்கு வீட்டுக்கு போகணும், அடுத்து புது உலகத்துக்கு போகணும். पुरानी दुनिया में पिछाड़ी तक आते रहते हैं, जो पूरा पढ़ेंगे नहीं वह तो ज़रूर पीछे आएंगे. பாபா சொல்கிறாங்க, பழைய உலகத்தில் பின்னாடி வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக பின்னால் வருவார்கள். எங்கே பின்னால்? திரேதாயுகத்தில் பின்னால் வருவார்கள். कितना हिसाब है और फिर पढ़ाई से भी समझा जाता है पहले कौन जाएगा. எவ்வளோ கணக்கு இருக்குது. மேலும் பாபா குழந்தை ஒருத்தர் படிக்கிறத வச்சு முதல்ல யார் வருவாங்க, முதல்ல யார் போவாங்க அப்படிங்கிறது புரிய வைக்கப்படுகிறது.
स्कूल में भी निशानी दिखाते हैं ना, दौड़ी पहन हाथ लगा कर आओ, पहले नंबर वाले को इनाम मिलता है. ஸ்கூலில் கூட ஓட்டப்பந்தயம் வைப்பாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப அதை தொட்டுட்டு திரும்ப ஓடி வரணும். அப்படி இருக்கும் இல்லையா, ஓட்டப்பந்தயம் இருக்கும் இல்லையா, அதே போல் அதில் ஃபஸ்ட்டில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கிது. எகுகை பேகத் கி பாத். அதே போல் இது எல்லையற்ற விஷயம். இங்கேருந்து மேலே போய் பரந்தாமத்தை தொட்டுட்டு திரும்ப எங்கே வரணும், நாம் புது உலகத்துக்கு வரணும். பேகத்கா இனாம் மில்தா. இங்கே தொட்டுட்டு திரும்ப அடுத்த உலகத்துக்கு வரும்போது இந்த பழைய உலகத்துலேருந்து ஓடணும், ஃபஸ்ட்டாக போயிட்டு தொட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்டாக இறங்கி வரணும் இல்லையா. அப்போ இங்கே எப்படிப்பட்ட இனாம் கிடைக்குது, எல்லையற்ற இனாம். இனாம்னா என்ன, பரிசு கிடைக்குது. பாப் கேத்தே ஹே யாத் கி யாத்ரா பர் ரஹோ. பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரையிலே இருங்க. தைவி குண தாரன் கர்னே ஹே. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சர்வ குண சம்பன்ன யஹா பனனா ஹே. இஸ்லியே பாபா கேத்தே ஹே சர்வ குண சம்பன்னமாக இங்கே தான் ஆகணும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாபா, சர்வ குண சம்பன்னமாகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க பாபா, சார்ட் ரக்கோ, சார்ட் வைங்க. याद की यात्रा का भी चार्ट रखो तो पता पड़ेगा कि हम फायदे में हैं या घाटे में. நினைவு யாத்திரைக்கான சார்ட் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும், நான் லாபத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னா நஷ்டமாயிட்டுருக்குதா, எனக்கு லாபம் கிடச்சிட்ருக்கிறதா நஷ்டமாகிட்டுருக்குதா அப்படின்னு சார்ட் எழுதும்போது தான் தெரியும். பரந்து பச்சே ரக்குத்தே நஹி ஹே. ஆனால் குழந்தைங்க சார்ட் வைக்கிறதே இல்லை, பாபா புகார் சொல்கிறாங்க. பாபா கேத்தே ஹே லேக்கின் பச்சே கர்த்தே நஹி. பாபா அப்பா சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க, ஆனால் குழந்தைங்க செய்கிறதே இல்லை. बहुत तोड़े करते हैं इसलिए माल अभी कितने तोड़ों की ही है. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்பா சொல்கிறத செய்கிறாங்க, அதனால தான் மாலை கூட இவ்வளோ கொஞ்சம் பேருக்கான மாலை இருக்குது, உருவாகுது. கொஞ்சம் பேருக்கான மாலை எத்தனை, 8 बड़ी स्कॉलरशिप लेंगे, फिर 108 प्लस में रहते हैं ना. प्लस में कौन जाएंगे, बादशाह और रानी. बहुत ज़रा सा फ़र्क रहता है. கொஞ்சம் பேர் தான் மாலையில் வராங்க, கொஞ்சம் பேர் பாபா சொல்கிற சார்ட் வைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான், அவங்க தான் சின்ன மாலையில் வராங்க. அது என்ன, 8 பேர் பெரிய ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. ஸ்காலர்ஷிப்னா என்ன, நல்லா படிக்கிற குழந்தைக்கு உதவித்தொகை, நல்லா அதுக்கு மேலே முன்னேற கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி சொர்க்கத்தில் உயர் பதவி நல்லா படிக்கிறவங்களுக்கு. அடுத்து பிறகு 108, அந்த 100ங்கிறது 8க்கு பக்கத்தில் கொஞ்சம் ப்ளஸ் ஆகிடுறாங்க, இவங்களை விட கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிது. ப்ளஸில் யார் போவாங்க, அந்த ப்ளஸ்ஸுங்கிறது யார், இந்த 8ஓட சேர்த்து அந்த 100 வருது இல்லையா, அந்த ப்ளஸ் யார் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ராஜா மற்றும் ராணி. 8ங்கிறது விஸ்வ மகாராஜா மகாராணி. ஆனால் அடுத்து ப்ளஸில் இருக்கிறவங்க 100ல் வரவங்க யார், ராஜா மற்றும் ராணின்னு பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. பாதுஷா அவர் ராணி. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். बाबा सलाम बहुत ज़रा सा फ़र्क रहता है. तो बाप कहते हैं पहले अपने को आत्मा समझो और बाप को याद करो, यही है याद की यात्रा. அதனால் பாபா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ரொம்ப ஃபோர்ஸ் பாபா இன்றைக்கி எதில் கொடுக்குறாங்க, முதல்ல தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள், மேலும் பாபாவை நினைவு செய்யுங்கள், இதுவே நினைவு யாத்திரையாகும். பஸ் यही बाप का मैसेज देना है. இந்த பாபாவோட மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கணும். தீக்கு தீக்கு करने की दरकार नहीं, मन मना भाव. நீங்கள் இதை விட அதிகமாக பிறருக்கு ஞானத்தை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மன்மனா பவ, इधर मट्टो सोलूंगा மெயினா. देह के सब संबंध छोड़ पुरानी दुनिया में सबका बुद्धि से त्याग करना है, क्योंकि अब वापस जाना है, अशरीरी बनना है. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களை விட்டுட்டு பழைய உலகத்தில் அனைவரிடமிருந்தும் பழைய உலகத்தில் அனைத்தையும் புத்தியால் தியாகம் பண்ணணும். தேகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களை விட்டுட்டு பழைய உலகத்தில் அனைத்தையும் புத்தியால் தியாகம் பண்ணணும். ஏன் தியாகம் பண்ணணும், ஏனென்றால் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும், அஷரீரியாக வேண்டும். यहाँ बाबा याद दिलाते हैं, फिर सारे दिन में बिल्कुल याद भी नहीं करते, श्रीमत पर नहीं चलते हैं, बुद्धि में बैठता नहीं है. இங்கே பாபா ஞாபகப்படுத்துகிறாங்க, தன்னை ஆத்மான் புரிஞ்சு பாபாவை நினைங்க, தேக சம்பந்தத்தை விடுங்க, புத்தியால் தியாகம் பண்ணுங்க. நீங்கள் பாபா ஞாபகப்படுத்துகிறாங்க, ஏன்னா வீட்டுக்கு போகணும், அஷரீதியாகணும், ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா. பிறகு இங்கே பாபா சொல்லும்போது ஞாபகப்படுத்தும் போது ஞாபகம் வந்துடுது. பிறகு முழு நாளில் முற்றிலுமாக நினைக்கிறதே இல்லை.
ஸ்ரீமத் படி நடக்கிறதே இல்லை, புத்தியில் பதிகிறதே இல்லை. बाप कहते हैं नई दुनिया में जानना है तो तमो प्रधान से सतो प्रधान बनना है. உலகத்தினர் கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னால் நம்மளும் குழந்தைங்க எப்படி இருக்கிறோம், நம்பர்வார். பாபா இவ்வளோ புரிய வச்சோம், பாபா என்ன புகார் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளை பார்த்து, நினைக்கிறது இல்லை, ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, புத்தியில் பதிகிறது இல்லை. அப்போ அட்டென்ஷன் கொடுக்கணும் இல்லையா, உள்ளதை தானே பாபா சொல்லுவாங்க. பாபா கேத்தே ஹே நை துனியா மே ஜான்னா ஹே தோ தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் பண்ணனா. பாபா சொல்கிறாங்க புது உலகத்துக்கு போகணுன்னா தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதானம் ஆகணும். बाबा ने हमको राज्य भाग्य दिया, हमने फिर ऐसे गवाया 84 जन्म लिए. लाखों वर्ष की बात नहीं, बहुत बच्चे अल्फ को न जानने कारण फिर बहुत प्रश्न पूछते रहते हैं. பாபா நமக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்துருந்தாங்க, நாம் பிறகு அதை அப்படி இழந்துட்டோம். 84 ஜென்மங்கள் எடுத்துட்டோம். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கான விஷயம் கிடையாது. நிறைய குழந்தைங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்காத காரணத்தினால தான் நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பாபா முதலே சொன்னாங்க இல்லையா, நீங்கள் ஆத்மா அவினாஷி, பாபா அவினாஷி, பாபா பத்தித்த பாவனர். இதை முதல்ல இந்த நம்பிக்கையை ஏற்படுத்திடுங்க, அப்புறம் அவங்களுக்கு கேள்வியே வராது. அப்பா சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேள்வி வராது அவங்களுக்கு. அதனால தான் பாபா அதை ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. அப்பாவை தெரிஞ்சுக்காத காரணத்தினால தான் நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. बाप कहते हैं पहले मामेकम याद करो तो पाप कट जाए और दैवी गुण धारण करो तो देवता बन जाएंगे और कुछ पूछने की दरकार नहीं. அதனால் முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லணுமா, அப்பா சொல்கிறாங்க முதல்ல என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்பா சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள்னு சொல்லணுமா, என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ உங்கள் பாவம் அழிஞ்சிடும். மேலும் தெய்வீக குணங்களை தாரணா பண்ணுங்க, அப்போ தேவத்தை ஆகிடுவீங்க. என்ன நினைங்க உங்கள் பாவம் அழிஞ்சிடும். தெய்வீக குணங்களை தாரணா பண்ணுங்க, நீங்கள் தேவத்தை ஆகிடுவீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல. வேற எதையும் கேட்கறதுக்கான அவசியமே இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பிறருக்கு சொல்லணும். அல்ஃபனா சம்ஜே பேத்தே பேத்தே की तीक तीक करने से खुद भी मूंझ जाते हैं, फिर तंग हो पड़ते हैं. அப்பாவை புரிஞ்சிக்கவே இல்லாமல் நீங்கள் ஆஸ்தியை பற்றி அது இது ஏனிப்படி மரம் சக்கரம்னு இது அப்பாவை பற்றி புரிய வைக்காமல் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிற போது என்ன ஆகிடுமா, தானும் குழம்பி போயிடுவாங்க, அப்புறம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. புரியாது அவங்களுக்கு. புரிஞ்சாதான் அடுத்து வருவாங்க. புரியலை, என்னென்னே புரியல, இது ஏது புதுசாக சொல்கிறாங்கன்னு அப்போ தான் இவங்க என்னமோ கற்பனையில் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் முதல்ல எந்த விஷயத்தை பக்கா பண்ணிடணும். ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க யார், அவங்க அப்பா யார், அதை ஸ்ட்ராங் ஆக்கிடணும். பாபாவை நினச்சா என்ன கிடைக்கும், தெய்வீக குணங்களை தாரணா பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகலாம், இதை முதல்ல பக்கா பண்ணிடணும் அவங்களுக்குள்ள. பாபா சொல்கிறாங்க பாப் कहते हैं पहले अल्फ को जानने से फिर सब कुछ जान जाएंगे, मेरे द्वारा मेरे को जानने से तुम सब कुछ जान जाएंगे. பாபா சொல்கிறாங்க முதல்ல அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. என் மூலமாக என்னை பற்றி அறிவதனால் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுவீர்கள். அழகாக சொல்கிறாங்க பாபா, என் மூலமாக என்னை அறிந்து கொள்வதனால் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுவீர்கள். பாக்கி ஜானனேக்கா குச்சு ரஹேகா நகி, அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயமே இருக்காது. அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இதைத்தான் திருவிளையாடலில் காட்டுவாங்க. அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றிய மாதிரி இல்லையா அப்படின்னு பழத்தை வாங்கிட்டு போயிடுவார் பிள்ளையார், புத்திசாலி பிள்ளையார். அதே போல் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரின்னு சொல்கிறார் பாபா. வேறு எதையும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. इसलिए 7 रोज़ रखे जाते हैं, 7 रोज़ में बहुत समझ सकते हैं परंतु नंबरवार समझने वाले होते हैं. அதனால தான் 7 நாள் கோர்ஸ் கேட்கணும்னு சொல்லப்படுது. 7 நாளில் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் புரிந்து கொள்பவர்களில் வரிசை கிரமம் இருக்கிறாங்க. कोई तो कुछ भी समझते नहीं, वह क्या राजा रानी बनेंगे. சில பேர் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்போ அவங்க என்னத்தை ராஜா ராணி ஆகுவாங்க. एक के ऊपर राजा करेंगे क्या, हर एक को अपनी प्रजा बनानी है. ஒருத்தர் மீது மட்டும் ராஜ்யம் செய்வாங்களா, செய்ய முடியுமா என்ன. பாபா பிறருக்கு என்ன சொல்லணும், கேட்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, சொல்கிறவங்க எப்படி இருக்கணும், ரெண்டையும் மாற்றி மாற்றி இன்னைக்கு முறையில் சொல்கிறாங்க. ஒருத்தர் மீது மட்டும் ராஜ்யம் செய்வோமா என்ன, செய்ய முடியுமா என்ன, முடியாது. பாபா சொல்கிறாங்க ஹரேக்குக்கோ அப்படி பிரஜா பனானி ஹே, ஒவ்வொருவரும் அவரவர் பிரஜைகளை உருவாக்க வேண்டும்.
அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, ராஜா ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், நம்பர் வார் வர்றவங்க வரட்டும், பட் ஒவ்வொருத்தரையும் வாரிசாக்குறதுக்கு பாபா பற்றி சரியாக புரிய வச்சு அவங்கள வாரிசாக்கிறதுக்கு முயற்சி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும் இல்லையா? அதை தான் சொல்கிறார் பாபா. ஒவ்வொருவரும் அவரவர் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். டைம் பஹாத் வேஸ்ட் கர்த்தே. அடுத்து புகார் நம்மளை சொல்கிறார் பாபா. ரொம்ப நேரத்தை வீணாக்குறாங்க குழந்தைங்க. बाप तो कहते हैं बेचारे हैं, बल कितने भी बड़े बड़े मर्तबे वाले हैं, परंतु बाप जानते हैं यह तो सब कुछ मिट्टी में मिल जाना है. பாபா சொல்கிறாங்க, யார் நேரத்தை வீணாக்குறாங்களோ பாவம்ன்றார் பாபா. எவ்வளோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பதவி உடையவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பாபாவுக்கு தெரியும் அது எல்லாமே மண்ணோடு மண்ணாக கலக்கப் போகிறது என்பது பாபாவுக்கு தெரியும். பாக்கி தோடா समय है, வினாஷ் காலை விபரீத் புத்தி வாலும் காத்தோ வினாஷ் ஹோனா ஹே. சமயம் ரொம்ப குறைவாக இருக்குது. வினாச காலத்தில் அன்பற்ற புத்தி உடையவர்களுக்கான வினாசம் கண்டிப்பாக நடக்கும். हम आत्माओं की प्रीत बुद्धि कितनी है वह तो समझ सकते हैं. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா மேலே அன்பான புத்தி எவ்வளோ இருக்குது, இதை நாமளே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? कोई कहते हैं 1-2 घंटे याद रहती है. சில பேர் குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்கள் நினைவு இருக்குது பாபா, அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்களாம். பாபாவுக்கு பதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். क्या लौकिक बाप से तुम 1-2 घंटा प्रीत रखते हो? सारा दिन बाबा बाबा करते रहते हो. यहाँ बल बाबा बाबा कहते हैं परंतु हड्डी प्रीत थोड़ी है. बार बार कहते हैं शिव बाबा को याद करते रहो, सच सच याद करना है. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களை நினைக்கிறோம் பாபான்னு சொல்கிறாங்களாம். அதே பெருசாக நினச்சிக்கிட்டு சொல்கிறோம். பாபா பதில் கேட்குறாங்க, லௌகிக் அப்பாவை பார்த்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் அன்பு வைக்கிறீங்களா என்ன? முழு நாள் அங்கே மட்டும் பாபா பாபான்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. லௌகிக் அப்பா பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இங்கே பாபா பாபான்னு சொல்கிறாங்களாம், அது செய்கிறாங்களா, அதே சொல்கிறார் பாபா. இங்கே பாபா பாபான்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான அதாவது உள்ளார்ந்த அன்பு இல்லை. ஹட்டி பிரீத்து தோடியே, உள்ளார்ந்த அன்பு இல்லைன்றார் பாபா. பாபாவுக்கு தெரியுது, சும்மா பாபா பாபான்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளார்ந்த அன்பு இல்லை. அடிக்கடி சொல்கிறாங்க சிவபாபா என்ன, சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, சச்சு சச்சு யாதுக்கற, உண்மையிலும் உண்மையாக நினைவு செய்யணும். உண்மையிலும் உண்மையானா எங்கேருந்து வரும், உள்ளேருந்து வரணும். சும்மா நான் சார்ட் எழுதுறதுல 1 மணி நேரம் நினச்சேன் 2 மணி நேரம் நினச்சேன்னு எழுதுறது கூட பாபா இல்லை. சதா பேருக்கு பாபா பாபான்னு சொல்லக்கூடாது, தில்சே உள்ளார்ந்து நினைக்கணுன்றார் பாபா. சாலாக்கி சல்ல சக்கி தந்திரமாலாம் சொல்ல முடியாது. பாபா நினச்சிட்டு தான் இருந்தேன், பாபா உங்களை மறந்தாத்தானே நினைக்கிறதுக்கெலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வேணா சொல்லலாம். பாபா சொல்ல தந்திரம்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, தந்திரமாலாம் இருக்க முடியாது. உண்மையிலும் உண்மையாக நினைவு செய்யணும் பாபாவை. बहुत हैं जो कहते हैं हम तो शिव बाबा को बहुत याद करते हैं, फिर वह तो उड़ने लग पड़े. நிறைய பேர் சொல்கிறாங்களாம், நாங்கள் சிவபாபாவை ரொம்ப நினைவு செய்கிறோம் அப்படி சொல்கிறாங்களாம். அப்படி மட்டும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பறந்துக்கிட்டுல இருக்கணும். बाबा बस हम तो जाते हैं सर्विस पर बहुतों का कल्याण करने. பாபா சொல்கிறாங்க, அப்படி ரொம்ப நினைக்கிறாங்கன்னா அவங்க பறப்பாங்க. அவங்க சொல்லுவாங்களா, பாபா அவ்வளோதான் நாங்கள் சேவைக்காக போகிறோம், நிறைய பேருக்கு நாங்கள் நன்மை செய்யறதுக்கு போகிறோன்னு பாபா சேவைக்கு பறப்பாங்களாமா. जितना बहुतों को पैगाम देंगे उतना याद में रहेंगे. ஒரு அருமையான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பாபாவோட செய்தியை கொடுப்பீங்களோ அந்த அளவு நினைவில் இருப்பீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, எவ்வளோ அதிகமாக பாபாவோட சேவா செய்வோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பாபா நினைவு வரும். நான் சேவைங்கிறது என்ன, ஒரு புது ஆத்மாவுக்கு பாபா சொல்லும்போது பாபாவோட ஞானத்தை சொல்லும்போது பாபா நினைவு வரும்ல. பாபா பாபான்னு பாபா பற்றி சொல்லுவோம்ல, சிவ் பாபாவோட அறிமுகத்தை கொடுப்போம் இல்லையா புது ஆத்மாக்களுக்கு. அப்போ சேவைக்கு நாம் ஓடுறோம்னா அதில் நமக்கு இன்டர்னலாக என்ன ஆகிடுது, ஒன்று சேவையினுடைய பிராப்தி, 2வது பாபா நினைவு அதில் வந்துடுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேருக்கு நீங்கள் பாபாவோட செய்தியை கொடுப்பீங்களோ அந்த அளவு நீங்கள் நினைவில் இருப்பீங்க. பஹாத் பச்சியாக கேத்தி ஹே பந்தன் ஹே. ஆனால் நிறைய புதல்விகள் சொல்கிறாங்களாம், பந்தனம் இருக்குது பாபா அப்படின்னு மாதாஸ் சொல்கிறாங்களாம். பாபா என்ன சொல்கிறார் பாருங்க, அதுக்கும் अरे बंधन तो सारी दुनिया को है, बंधन को युक्ति से काटना है. अरे பந்தனமும் முழு உலகத்துக்குமே இருக்குது.
உங்களுக்கு மட்டுமா இருக்குதுன்னு சொல்லாமல் சொல்கிறார் பாபா. பந்தனமோ முழு உலகத்துக்குமே இருக்குது. பந்தனத்தை யுக்தியாக கட் பண்ணணும். யுக்தியாக பஹாத்தே சம்ஜோ கல் மர் படுத்தே ஹேன் ஃபேர் பச்சே கவுன் சம்பாலேங்கே. யுக்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு பாபா என்ன கேட்குறார் பாருங்க. வச்சுக்காங்க, நாளைக்கு இறந்து போயிட்டா உங்கள் குழந்தைங்கள அப்புறம் யார் பார்த்துப்பாங்க? குழந்தைங்க இருக்குது பார்த்துக்கணும்னு பந்தனம் இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. பந்தனம் நிறைய இருக்குது. நாளைக்கு இறந்து போயிட்டா யார் பார்த்துப்பாங்க அவங்கள? ஜரூர் கோய் ந கோய் சம்பால்னே வாலே நிக்கல் படைங்க. அவங்கள பார்த்துக்கிறவங்க கண்டிப்பாக யாராவது வந்துடுவாங்கல்ல. ஒருத்தர் இருந்தால் தான் பார்த்துக்கணும் இல்லை. எத்தனையோ பேருக்கு நடக்குது. அப்பா இருந்துடுறாங்க, அம்மா இருந்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு என்னமாவது ஒன்று ஏற்பாடு ட்ராமாவில் வந்துடுது இல்லையா? யாராவது உருவாயிடுறாங்க இல்லையா? அஜ்ஞான் காலமேத்தோ தூசரி ஷாதி கர்லேத்தே. அஜ்ஞான காலத்தில் இன்னொருத்தரை திருமணம் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்கள விட்டுட்டு அம்மா இறந்துடுறாங்க இல்லைன்னா அப்பா இறந்துடுறாங்கன்னா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக. இச்சமயத்தோ ஷாதி பி முசீபத்தே. ஆனால் இந்த சமயம் திருமணம் என்பது கூட ரொம்ப பிரச்சனையானதாக இருக்குது. கிஸ்கோ தோடா பைசா தேக்கர் போலோ பச்சோங்கோ சம்பாலோ. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருக்காவது கொஞ்சம் பைசா கொடுத்து சொல்லுங்க, இந்த குழந்தைங்கள பார்த்துக்கங்க அப்படின்னு யாருக்காவது பைசா கொடுத்து கூட வச்சுட்டு நீங்கள் சேவா பண்ணுங்க. तुम्हारा यह मर जीवा जन्म है ना, जीते जी मर गए फिर पीछे कौन संभालेगा. உங்களுடைய இது மறுபிறப்பு இல்லையா? உயிருடன் இருந்து கொண்டே நீங்கள் இறந்து விட்டீர்கள், பிறகு யார் பார்த்துக்குவாங்க பின்னாடி? तो ज़रूर नर्स रखनी पड़े, पैसे से क्या नहीं हो सकता है, बंधन मुक्त ज़रूर बनना है. ஒருவேளை இறந்து போயிட்டா பின்னாடி யார் பார்த்துப்பாங்க? கடைசியில் யார் பார்த்துப்பாங்க? கண்டிப்பாக ஒரு நர்ஸை வைக்கணும். குழந்தைங்கள பராமரிக்கணும் அப்படின்னா நர்ஸ் வச்சுக்கலாம். பாபா நர்ஸோ யாரையாவது பணத்தை கொடுத்து வச்சுக்கலாம் பார்த்துக்கிறதுக்கு. பைசா இருந்ததுன்னா என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்குறார் பாபா. ஆனால் முக்கியமானது என்ன? பந்தன் முக்தாக கண்டிப்பாக ஆக வேண்டும். சர்வீஸ்கே ஷவுக்கு வாலே ஆப்பேகி பாகேங்க. சேவை செய்யணுங்கிற ஆர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தானாகவே ஓடுவாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு பந்தனம் இருக்குது பாபான்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு தானாகவே யுக்தியை உருவாக்கிட்டு ஓடுவாங்க. சேவைக்கான ஆர்வம் இருக்கிறாங்க. दुनिया से मर गए ना, பழைய உலகத்துலேருந்து இறந்துட்டீங்க இல்லையா? यहाँ तो बाप कहते हैं मित्र संबंधियों आदि का भी उद्धार करो, सबको पैगाम देना है मन मना भव का, तो तमो प्रधान से सतो प्रधान बन जाए. இங்கேயோ பாபா சொல்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் யார் இருக்கிறாங்க, நண்பர்கள் உறவினர்கள், அவர்களே முன்னேற்றுங்க. எல்லாருக்கும் பாபாவோட மன்மனா பவங்கிற செய்தியை கொடுக்கணும். தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதானம் அவங்களும் ஆகணும் இல்லையா? அப்போ உங்கள் உற்றார் நண்பர்கள் எல்லாருக்கும் உறவினர்களுக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள், தமோ மன்மனா பவங்கிற மந்திரத்தினுடைய செய்தியை கொடுங்க. यह बाप ही कहते हैं और तो ऊपर से आते हैं, उनकी प्रजा भी उनके पिछाड़ी आती रहेगी. இந்த விஷயங்களெல்லாம் பாபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க பாபா. என்ன விஷயம்? மற்ற தர்மத்தினர் மேலேருந்து வராங்க, அவர்களுடைய பிரஜைகள் அவர்களுக்கு பின்னாடியே வந்துட்டே இருப்பாங்க. जैसे क्राइस्ट सबको नीचे ले आते हैं, नीचे पाठ बजाते जब अशांत होते हैं तो कहते हैं हमको शांति चाहिए. இப்போ கிறிஸ்து வரும்போது அவருக்கு பின்னாடி அவருடைய தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கீழே கூட்டிகிட்டே வந்துடுறார். பாபா சொல்கிறாங்க, கீழே வந்து நடித்து எப்போ அசாந்தி அடைகிறாங்களோ அப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு சாந்தி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பைட்டே தோ தே சாந்தி மே ஃபிர் ப்ரிசெப்டார் பிச்சாடி ஆனா படுத்தா ஹே. முதல்ல இருந்ததோ சாந்தியில், அப்புறம் அந்த தர்மபித்தா வந்த பிறகு அவங்க பின்னாடியே வர வேண்டியதாக ஆயிடுது. ஃபிர் கேத்தே ஹே பத்தித் பாவன் ஆவோ கைசா கேலு பனா ஹுவா ஹே. இருந்தது சாந்தியில், அந்த தர்மபித்தா வந்தது பின்னாடியே வந்துடுறாங்க. வந்து இங்கே நடித்து கீழே இறங்கி அசாந்தி ஆகிட்டு அப்புறம் சாந்தி வேணும்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, ஹே பத்தித்த பாவனா வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. சொல்கிறார் பாபா, பாருங்கள் விளையாட்டு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. वह अंत में आकर लक्ष्य लेंगे. மற்ற தர்மத்தினர் எப்போ வருவாங்க பாபாட்ட? கடைசியில் வந்து லட்சியத்தை மட்டும் பெறுவார்கள். அந்த தர்ம பித்தாக்கள் வந்து அடுத்து அந்த தர்மத்தினருக்கு வழிகாட்டணும் இல்லையா? எல்லா தர்மத்தினரும் ஏன் ஒருத்தர் கடவுள்னு சொல்கிறாங்க? அவங்கள எப்போ தெரிஞ்சுக்கிறாங்க? லாஸ்டில் வருவாங்க, வந்து லட்சியத்தை பெறுவார்கள். பாபாட்ட வந்து லட்சியத்தை பெறுவார்கள். பச்சோனே சாட்சாத்கார் கியா ஹுவா ஹே, மன்மனா பவ கா லக்ஷ்ய ஆக்கர் லேங்கே.
குழந்தைங்க ஆரம்பத்தில் இதை பற்றி காட்சி பார்த்துருக்குறாங்க. மன்மனா பவ என்ற லட்சியத்தை பெறுவார்கள். யார் பெறுவார்கள்? தர்மபித்தாக்கள் எல்லாரும் லாஸ்டில் பாபாட்ட வருவாங்க. மன்மனா பவ, ஒரு இறைவனை மட்டும் நினைவு செய்யணும் அப்படிங்கிற, இறைவன் தந்தை அவரை மட்டும் நினைக்கணுங்கிற அந்த லட்சியத்தை பெறுவார்கள். अभी तुम बेगर टू प्रिंस बनते हो, इस समय के जो साहूकार हैं वो बेगर बनेंगे, वंडर है. இப்போ நீங்கள் பெக்கர்லேருந்து பிரின்ஸ் ஆகிறீங்க. இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒன்றும் இல்லை கையில், பெக்கர் மாதிரி. ஆனால் நம்ம என்ன ஆக போகிறோம்? இளவரசனாக போகிறோம். இந்த நேரம் யாரெல்லாம் செல்வந்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பெக்கர் ஆகிடுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இருக்காது அவங்ககிட்ட. இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? इस खेल को ज़रा भी कोई नहीं जानते हैं, सारी राजधानी स्थापन हो रही है. இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியாது. முழு ராஜ்யமும் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கிறது. कोई तो गरीब भी बनेंगे ना, यह बड़ी दूरादेश बुद्धि से समझने की बातें हैं. சில பேர் ஏழையாகவும் ஆகுவாங்க இல்லையா? விஸ்வத்தில் மகாராஜா இருக்கிறாங்கன்னா கடைநிலை பிரஜை இருப்பாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க இதெல்லாம் தொலைநோக்கு புத்தியால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாமே. பிச்சாடி में सब साक्षात्कार होगा, हम कैसे ट्रांसफ़र होते हैं. நம்ம எப்படி இந்த பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம் அப்படிங்கிறது கடைசியில் எல்லாமே காட்சியாக கிடைச்சிரும் உங்களுக்கு. तुम पढ़ते हो नई दुनिया के लिए, अभी हो संगम पर. இப்போ நீங்கள் படிக்கிறதே புது உலகத்துக்காக படிச்சுட்ருக்கிறீங்க. இப்போ இருக்கிறது எங்கே? संगम युगத்தில். पढ़कर पास करेंगे तो दैवी कुल में जाएंगे, अभी ब्राह्मण कुल में हैं. ये बातें कोई समझ न सके. இங்கே படிக்கிறோம், படித்து பாஸ் ஆகிட்டோன்னா எங்கே போயிடுவோம்? சங்கமயத்தில் படித்து பாஸ் ஆகிட்டோன்னா எங்கே போயிடுவோம்? தெய்வீக குலத்துக்கு போயிடுவோம். இப்போ இருக்கிறது எந்த குலத்தில்? பிராமண குலத்தில் இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு யாருமே புரிஞ்சுக்க முடியாது. பாபா முதலே சொன்னாங்கல்ல, பாபாவை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்கவும் முடியாது, குழந்தைங்கள தவிர வேறு யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ பாபா சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வேறு யாரும் புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் நாம் எல்லாம். பாபா நமக்கு இந்த புத்தி கொடுத்து, திவ்ய புத்தி கொடுத்து நமக்கு எவ்வளோ விஷயங்களை புரிய வச்சுருக்காங்க. எத்தனை விஷயங்கள், எவ்வளோ ஆழமான விஷயங்கள், எத்தனை ரகசியங்கள் பாபா புரிய வச்சுட்ருக்கிறாங்க இல்லையா? பகவான் படாத்தே ஹே ஜரா பி கிஸ்கி புத்தி மே நஹி பைட்டதா. இங்கே பகவானே பாடம் சொல்லி கொடுக்குறார், ஆனால் கொஞ்சம் கூட யார் புத்தியிலையும் பதிய மாட்டேங்குது. நிராகார் பகவான் ஜரூர் ஆயேகானா. பகவான் நிராகாரமானவர்னா கண்டிப்பாக அவர் வருவார் இல்லையா? यह ड्रामा बड़ा वंडरफुल बना हुआ है, उनको तुम जानते हो और पाठ बजा रहे हो. பாபா சொல்கிறாங்க இந்த ட்ராமா ரொம்ப அற்புதமானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, மேலும் அதில் நடிப்பு நடிச்சிட்ருக்கிறீங்க. त्रिमूर्ति के चित्र पर भी समझाना पड़े, ब्रह्मा द्वारा स्थापना, विनाश तो ऑटोमेटिकली होना ही है, सिर्फ नाम रख दिया है, यह भी ड्रामा बना हुआ है. மும்மூர்த்தி சித்திரத்தை வைத்தும் கூட நீங்கள் புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விநாசம் தானாக நடந்தே ஆகணும், ஆட்டோமேட்டிக்கலி நடந்தாகணும். பேர் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது, சங்கரர் விநாசத்துக்காகன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பாத் ஹே, மும்மூர்த்தி படத்தை புரிய வைக்கணும், எல்லாம் செய்யணும் தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன? अपने को आत्मा समझ, बाप को याद करो तो जंक उतर जाए. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துரு நீங்கும். स्कूल में जितना अच्छी रीति पढ़ेंगे बड़ी आमदनी होगी. तुमको 21 जन्म के लिए हेल्थ वेल्थ मिलती है, कम बात है क्या? ஸ்கூலில் எவ்வளோ நல்லா படிப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வருமானம் கிடைக்கும் இல்லையா? நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும் அவங்க லைஃப் லாங். அதே போல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? நமக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்குது? பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஹெல்த் வெல்த் எது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானதோ அந்த ஹெல்த், ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்குது. இது என்ன குறைஞ்ச விஷயமா கேட்குறாங்க பாபா. இது குறைஞ்ச விஷயமா என்ன? இது சாதாரண விஷயமா என்ன? 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம் ஆஸ்தி கிடைக்குதுன்னா இது சாதாரண விஷயமா என்ன? यहाँ बल वेल्थ है परंतु टाइम नहीं है जो पुत्र पोत्रे खा सके. இங்கே சில பேர்ட்ட செல்வம் நிறைய இருக்குது, ஆனால் அவர்கள் பேரன் பேத்திகள் சாப்பிடும் அளவுக்கு, அதை அனுபவிக்கும் அளவுக்கு சமயம் இல்லை. சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக,
ஆனால் பேரம்பேத்தி சாப்பிட்ற அனுபவிக்கிற வரைக்கும். ஆனால் சமயம் அவ்வளோ இல்லை. அவங்க பேரம்பேத்தி வளர்ந்து அதை அனுபவிக்கிற காலம் வர்ற வரைக்கும் காலம் இல்லை. बाप ने सब कुछ इस सेवा में लगा दिया तो कितना जमा हो गया, सबका थोड़ी जमा होता है. इतने लखपति हैं, पैसा काम आएगा नहीं, बाप लेंगे ही नहीं जो फिर देना पड़े. பாபா எல்லாத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்திட்டாங்க. எந்த பாபா? பிரம்மா பாபா எல்லாத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்திட்டாங்க. அதனால் எவ்வளோ சேமிப்பாயிடுச்சு. ஒரு இடம் ஷீலு தீதி சொன்னாங்க கிளாஸில், பிரம்மா பாபாவுக்கு கடைசி பிறவியில் கூட அவர் யஜ்ஞத்துக்கு ஆரம்பத்தில் 36 கோடி கொடுத்தாங்க பாபா. அந்த லாஸ்ட் பர்த்தில் கூட பாபாவோட பர்த் எப்படி இருந்தது? செல்வந்த் செழிப்போடு இருந்தார். கடைசி பர்த் வரைக்கும் ஃபஸ்ட்டிலேருந்து நாராயணன் அவர் சொர்க்கத்தின் அதிபதி. ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாபா செல்வ செழிப்பாக இருந்தார்னா காரணம் என்ன? ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சமர்ப்பணம் பண்ணார். பண்ணிவிட்டு நான் பண்ணினேன்னு ஒரு தாட்டு கூட வரல. சர்வஸ்வ தியாகியாக இருந்தார் பாபா. ஆனால் லாஸ்ட் பர்த் வரைக்கும் அவருக்கு செல்வ செழிப்போடு இருந்தார் பாபா அப்படின்னு ஷீலு தீதி கிளாஸில் சொன்னாங்க. ஸோ பாபா அது சொல்கிறார் பாருங்கள், பாபா எல்லாத்தையும் சேவையில் ஈடுபடுத்திட்டார். எவ்வளோ சேமிப்பாயிடுச்சு. ஆனால் எல்லாரும் அப்படிலாம் சேமிப்பு பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் அப்படி ஆகிறதில்லை. அவ்வளோ லட்சாதிபதியாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த பைசா எதுக்கும் பிரயோஜனப்படாது. பாபா கடைசியில் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். ஏன் வாங்க மாட்டார் பாபா? கடைசியில் கொடுத்தாங்கன்னா திரும்ப பாபா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும், சமயம் இருக்காதே. அதனால் பாபா வாங்க மாட்டார். எச்சரிக்கை பாயிண்ட் இது. அதனால் இப்போவே என்ன பண்ணிடணும், நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதே பாபாவோட சேவையில் இப்போ டைம் இருக்குது. பாபாவோட சேவையில் ஈடுபடுத்தி ஆத்மாவுக்கு சேமிப்பு செய்கிறதுக்கான சமயம் இப்போ வரைக்கும் இருக்குது நமக்கு. அதனால் என்னென்ன கொடுக்க முடியுதோ பாபாவில் சேவையில் ஈடுபடுத்தி வெற்றிகரமானதாக ஆக்கிடணும். अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी माता पिता बाप दादा को याद प्यार नमस्ते गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, धारणिकाக முக்கியமான சாரம் சொல்கிறாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பந்தன் காட்டने की युक्ति रचनी है. பந்தனத்தை துண்டிப்பதற்கான யுக்தியை உருவாக்க வேண்டும். ஜிகரி பாப் சே பியார் ரக்னி ஹே. பாபாவிடம் உள்ளார்ந்த அன்பு வைக்க வேண்டும். பாப் கா சபுக்கோ பைகாம் தே, சபுக்கா கல்யாண் கர்னா ஹே. அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுத்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். सेकेंड पॉइंट, दूरादेशी बुद्धि से इस बेहद के खेल को समझना है. தொலைநோக்கு புத்தியால் இந்த எல்லையற்ற விளையாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். बेगर टू प्रिंस बनने की पढ़ाई पर पूरा ध्यान देना है. பெக்கரிலிருந்து யாசிப்பவரிலிருந்து இளவரசன் ஆகுவதற்கான படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். யாதுக்கா சச்சா சச்சா சார்ட் ரக்கனா है. நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். वरदान, संकल्प रूपी बीज को कल्याण की शुभ भावना से भरपूर रखने वाले विश्व कल्याणकारी भव. சங்கல்பம் என்ற விதையை நன்மை நிறைந்த சுப பாவனையால் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய, சங்கல்பம் என்ற விதையை கல்யாண் கி சுப பாவனா, அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சுப பாவனையால் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. जैसे सारे वृक्ष का सार बीज में होता है, ऐसे संकल्प रूपी बीज हर आत्मा के प्रति प्रकृति के प्रति शुभ भावना वाला हो. எப்படி ஒரு முழு மரத்தினுடைய சாரம் விதையில் இருக்குது இல்லையா, அதே போல் சங்கல்பாங்கிறது விதை. அதில் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இயற்கைக்காகவும் சுப பாவனை நிறைந்திருக்க வேண்டும்.
सर्व को बाप समान बनाने की भावना என்ன சுப பாவனை நிறைஞ்சிருக்கணும் அதை பாபா லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. सर्व को बाप समान बनाने की भावना, निर्बल को बलवान बनाने की, दुखी अशांति आत्मा को सदा सुखी शांति बनाने की भावना का रस व सार हर संकल्प में भरा हुआ हो. பாபா சொல்கிறாங்க, அனைவரையும் பாபாவிற்கு சமமாக ஆக்குவதற்கான பாவனை. அடுத்து பலமற்றவர்களை பலவானாக்குவதற்கான பாவனை. துக்கமாக அசாந்தியாக இருக்கும் ஆத்மாக்களை சதா சுகமானவராக சாந்தமானவராக ஆக்குவதற்கான இந்த பாவனையின் ரசம்னா எசன்ஸ், சாரம். இந்த சாரம் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் நிறைஞ்சிருக்கணும். என்ன சொல்கிறாங்க பாபா? அனைவரையும் பாபாவிற்கு சமமாக்குவதற்கான பாவனா, பலமற்றவர்களை பலமானவராக ஆக்குவதற்கான பாவனா, துக்கமான அசாந்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை சதா சுகமானவராக சாந்தமாக ஆக்குவதற்கான பாவனா. இதுதான் எசன்ஸு. இது அந்த விதையில், சங்கல்பங்கிற விதையில் நிறைஞ்சிருக்கணும். कोई भी संकल्प रूपी बीज इस सार से काली अर्थात व्यर्थ न हो. எந்த ஒரு சங்கல்பா என்ற விதை இந்த சார், இந்த எசன்ஸ் இல்லாமல் காலியாக, அதாவது வீணாக இருக்கக்கூடாது. ஒரு சங்கல்பா கூட இந்த பாவனை இல்லாமல் வீணாக ஆகிடக்கூடாது. எவ்வளோ அட்டென்ஷன் இருக்கணும் அப்போ செல்ஃப் மேலேன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன சங்கல்பா ஓடுதுன்னே சில நேரம் தெரியாமல் போயிடுது. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறோன்னு பாருங்கள். இன்னும் எந்த ஒரு சங்கல்பான்ற விதை இந்த சாரம் இல்லாமல் காலியாக, அதாவது வீணாக ஆகிவிடக்கூடாது. கல்யாண் கி பாவனா சே சமர்த்து ஹோ. நன்மை நிறைஞ்ச பாவனையில் சக்திசாலியாக இருக்கணும். ஒவ்வொரு சங்கல்பம் பெஸ்ட்டாக இருக்கணும். தப்பு கஹேங்கே பாப் சமான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா. அப்பொழுதுதான் உங்களை பாபாவிற்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மான்னு சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்களேன், சிவபாபாவுக்கு ஒவ்வொரு சங்கல்பம் என்ன தான் வரும்? எல்லா குழந்தைங்களுக்காகவும் நன்மை செய்கிற சங்கல்பம் மட்டும்தானே வரும். கல்யாண்காரி பாப்பனானால் தானே சொல்கிறோம் பாபா விஸ்வ கல்யாண்காரி. பாபாவுக்கு சங்கல்பம், அவருக்கும் மனசு இருக்குது, ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவர் சங்கல்பம் வருது, அவர்கிட்டையும் சன்ஸ்கார் இருக்குது, விஸ்வ கல்யாண் சன்ஸ்கார். ஒவ்வொரு ஆத்மாக்காவும் பாபாவுக்கு சங்கல்பம் அது மட்டும்தானே வரும் வந்தாலே. இப்போ அதே போல் நாமளும் பாப் சமான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா. இப்போ நம்முடைய சங்கல்பம் லிமிட்டடாக வரணும், வந்தாலே பிறருக்கு அதில் நன்மை அடங்கி இருக்கணும். அதுதான் பண்ணணும், வேஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ பாபனுக்கு இப்போ நமக்கு என்ன வரதான் கொடுக்குறாங்க? விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா, विश्व कल्याणकारी भव. स्लोगन, माया के जमेलों से घबराने के बजाय परमात्म मेले की मौज मनाते रहो. மாயாவினுடைய ஜமேலான பிரச்சனைகள், மாயாவினுடைய பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பரமாத்மா மேளா, அது ஜமேலா, இது மேளான திருவிழா, சந்திப்பினுடைய திருவிழா. பரமாத்ம சந்திப்பின் திருவிழாவினுடைய மௌஜுனா ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டே இருங்க. திருவிழான்னா மகிழ்ச்சி இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ பாபா என்ன ஸ்லோகன் கொடுக்குறாங்க? மாயாவின் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பரமாத்ம சந்திப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடிக்கொண்டே இருங்கள். அவ்யக்த இஷாரா, अब संपन्न व कर्मातीत बनने की धुन लगाओ. இப்பொழுது சம்பன்னமாக கர்மாத்தீத்தாக வேண்டும் என்ற இந்த ஒரு ஆர்வம், இந்த ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்மாத்தீத் बनने के लिए அஷரீரி बनने का अभ्यास बढ़ाओ. போன மாதம் முழுவதும் பாபா அஷரீரியாகுங்க, விதேகியாகுங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும்? கர்மாத்தீத். இப்போ கர்மாத்தீத் ஆகுவதற்காக அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். பாபா போன மாதம் ஃபுல்லாக அது டீட்டெயிலாக சொன்னாங்க. ஒரு நொடி 4 நொடி ஒதுக்கி அஷரீரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொன்னாங்க இல்லையா?
அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி அதிகப்படுத்துங்க. ஏன் அதிகப்படுத்தணும்? நான் கடைசி நேர பரீட்சை ஒரு நொடிக்கான பரீட்சை திடீர்னு வரும். அந்த நேரம் நமக்கு இந்த அஷரீரி பயிற்சி தான் ஹெல்ப் பண்ணணும்னு போன மாதம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா? शरीर का बंधन, कर्म का बंधन, व्यक्तियों का बंधन, वैभवों का बंधन, स्वभाव संस्कारों का बंधन, कोई भी बंधन अपने तरफ आकर्षित न करे. கர்மாத்தீத்ன பாபா சொல்கிறாங்க, சரீரத்தினுடைய பந்தனம், கர்மத்தின் பந்தனம், என்னென்ன பந்தனம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க பாபா. சரீரத்தின் பந்தனம், கர்மத்தின் பந்தனம், மனிதர்களின் பந்தனம், பொருட்களின் பந்தனம், சுபாவ சமஸ்காரங்களின் பந்தனம். இதோட முடிச்சிடல, இன்னும் டாட் 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 பக்கத்தில் தொடருது. இது போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னென்ன பந்தனம் இருக்குதுன்னு. இப்படி எந்த ஒரு பந்தனமும் தன் பக்கம் கவர்ச்சிக்க கூடாது. यह बंधन ही आत्मा को टाइट कर देता है. இந்த பந்தனம் தான் ஆத்மாவை டைட்டாக பிடிச்சிக்குது. इसके लिए सदा निर्लिप्त अर्थात न्यारे और अति प्यारे बनने का अभ्यास करो. அதற்காக சதா நிர்லிப்த் அப்படின்னா விடுபட்ட மற்றும் மிகவும் அன்பானவர் ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். ஒன்றுக்கொன்று முரணானது, விடுபட்டு இருக்கணும், அட் த சேம் டைம் மிகவும் அன்பானவர், அத்தி பியாரை, மிகவும் அன்பானவர் ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்க. அச்சா, ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? ஃபுல் முரளி. ஒன்று, நாம் அவரை நினைக்கணும், தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும், இது மெயின் பாயிண்ட். இன்னொன்று என்ன? இந்த செய்தி எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நீ முரளியில், ஃபுல் முரளியில் நீங்கள் அப்படி புரிய வைக்கணும். அவங்களுக்கு கேள்வி வரக்கூடாது. ஒன்று, நாம் நினைக்கணும் நல்லா பாபா. ஏன் நாம் நினைக்கணும்? தெய்வீக குணங்களை நாம் தாரணா பண்ணோம். அப்பா 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 அந்த அப்பாவை மட்டும் நீங்கள் சதா 2 மணி நேரம் நான் நினச்சேன்னு சொல்லுவீங்களா? 2 மணி நேரம் அன்பு காட்டினேன்னு சொல்லுவீங்களா? பாபா கேட்குறாங்க. ஆனால் என்னை மட்டும் அப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க பாபா. இங்கே மட்டும் டைம் சொல்கிறீங்க, 2 மணி நேரம் நினச்சேன், 1 மணி நேரம் நினச்சேன்னு. பாபா பாபான்னு சொல்கிறீங்க, பட் உள்ளத்தின் அன்போடு சொல்லணும், நினைக்கணுன்றார் பாபா. இல்லை, அப்படி அன்பு இல்லைன்னு பாபா இன்றைக்கி நம்மளை புகார் சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கணும். பாபா சொல்கிற வார்த்தை செக் பண்ணி பார்க்கணும். நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு பாபா பாபான்னு வருது உள்ளத்துலேருந்து, செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 விஷயம் தான் ஃபுல் முரளி. ஒன்று, நாம் பாபா ஆத்மான்னு உறுதி செஞ்சு பாபாவை நினைக்கணும். ஒன்று. 2வது, இதே செய்தி பாபாவோட செய்தியை நிறைய பேருக்கு சொல்லணும். நாம் பிரஜைகளை உருவாக்கணும். ஒருத்தருக்கு போய் ராஜ்யம் பண்ண போகிறீங்களோ, ஒருத்தர் பிரஜையாக்கிட்டு இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மெசேஜ் கொடுக்குறீங்களோ, அடுத்து அதையும் யுக்தி சொல்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவோட செய்தி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். துரு நீங்கிடும் பாபா நினைவில் இருக்கும்போது. அதே நேரம் எல்லாத்தையும் கடைசியில் என்ன சொன்னாங்க பாபா? எல்லாத்தையும் கொடுத்துடணும், இப்போது சமர்ப்பணம் பண்ணணும். பந்தனம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, சேவைக்கு ஓடணும். பந்தனத்தை கட் பண்ணுறதுக்கு யுக்தியை உருவாக்குங்க. அதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். ஒரேடியாகவும் பண்ணிட முடியாது இல்லையா? அதுவும் செய்யணும், அதுக்கு யுக்தி என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாபா. அதையும் செய்யணும், பாபாட்ட அதையும் பராமரிக்கணும், இங்கே பாபா சேவைக்கு ஓடி வரணும். எல்லாத்தையும் பாபாவுக்கு என்ன பண்ணணும்? இப்போது சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்புறம் கடைசி நேரத்தை நான் கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டு சூழ்நிலையை பார்த்துன்னு கொடுத்தா பாபா வாங்க மாட்டாங்களாம். ஏன்னா அப்புறம் நான் ரிட்டர்ன் கொடுக்கணும், டைம் இல்லை, வாங்க மாட்டாங்களாம். நல்லா ஆழமாக சிந்திக்கிற பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஓம் சாந்தி.